அமெரிக்கால இந்த ட்வின் டவர் அட்டாக் அப்புறமா வரக்கூடிய அதிபர்கள்லாம் இந்த உலகத்திலேயே பாதுகாப்பான நாடு அப்படின்னா அது அமெரிக்கா தான் அப்படிங்கிறது போல சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அமெரிக்காவும் சேஃப்டி இல்லையா இந்த உலகத்துல அப்படிங்கிற போல கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா மேற்கு நாடுகள் குறிப்பா ஜெர்மனி, யூரோப், பிரான்ஸ் இந்த ஏரியாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார் டிரைவர் வண்டி எடுத்துட்டு அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் மேல வேகமா ஏத்துறது அப்படிங்கிறது வாடிக்கையா நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு இடத்துல போய் குண்டு வெடிக்கிறதும் மனித வெடிகுண்டா மாறி வெடிக்கிறதும் இது போல அசம்பாவிதங்கள் செய்யறதும் ஈக்குவல் தானே. அதிகமான உயிரிழப்புகள் அப்பாவி பொதுமக்கள் மேல இது போல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இது போல இன்சிடென்ட்ஸ். இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா 20 நபர்கள் இதே போல ஒரு இன்சிடென்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவில் நடந்திருக்கு. 20 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க, 7 நபர்கள் கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது போல விஷயங்கள் தொடர்ந்து அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி மேற்கு நாடுகள் கட்டுப்படுத்த போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். இப்ப அடுத்தது நேரா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்குள்ள வந்துடலாம். அங்க கூட பரவாயில்ல, நீங்க சிவிலியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியவே நடமாடவே முடிய மாட்டேங்குது. சைட்ல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். ஒரு நபரை பிடிக்கிறதுக்கு 3 வண்டி, ஒரு வண்டிக்கு சராசரி 5 நபர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ 3 ஆள் பிடிக்கிற வண்டி அப்படின்னா நாய் பிடிக்கிறது கூட அத்தனை பேர் தேவையில்லை, உக்ரைன்ல ஆளுங்க பிடிக்கிறதுக்கு இத்தனை பேர் தேவையா இருக்கு பாருங்களேன். அப்பவும் அவர் யாரு அப்படிங்கிறது தெரியுது. அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு நபரை பிடிக்கிறதுக்கு 3 வண்டி சராசரியா 15 பேர்த்துக்கிட்ட போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 7-8 பேர்த்துக்கிட்ட தென்படுறாங்க, மற்றவங்க தெரிச்சு ஓடிட்டாங்க கூட தெரியுது. எது எப்படியோ எல்லாம் அணை கட்டுறதுக்காக சுத்தி வச்சு எல்லாம் பிளான் பண்ணி நின்றுக்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு பிடிக்க ட்ரை பண்ணி முடியல. இப்போ செகண்ட் ரவுண்டுக்காக தான் இப்படி கேங்கா வந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு ஷவல் மண்வெட்டி இருக்கு இல்லையா, ஒரே ஒரு ஷவல் அந்த ஒரு நபர் எடுத்து துரத்துனாரு அப்படின்னா எல்லாம் துண்டக்கான துணிக்கானு ஓடுறாங்க. அதாவது இவ்வளோதாங்க, இவ்வளோதான் விஷயம். அதில் ஒருத்தர் துப்பாக்கியால சுடுறாரு இல்லையா, அது ஆக்சுவலா ஒரிஜினல் புல்லட் கிடையாது. அதுலேருந்து வந்து பண்ணா இந்த ஸ்மெல் பண்ண முடியாது. அதில் ஒரு கேஸ் மாதிரி ஒன்று, ஒரு பெப்பர் ஸ்ப்ரே மாதிரி, அதுதான் அந்த இது. ரெண்டாவது ஷாக் மாதிரி அடிக்கும். புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுன்னா ஷாக் அடிக்கும். எது நடந்தாலும் சரி அவர் அசர்ற மாதிரி தெரியல. இப்பதான் தெரியுது ஏன் உக்ரைனோட வீரர்கள் பின்வாங்குறாங்க, ஏன் ஃப்ரண்ட் லைன்லாம் பெருமளவுல கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து பார்க்கும்போது தெரியுது. ஒரு ஆளு, அதாவது வெறும் சவல் வச்சுக்கிற ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கே 10 பேர்த்தினால முடியலையே, இதுல ரஷ்யா துப்பாக்கி எடுத்துட்டு குண்டு தூக்கிட்டு வராங்க அப்படின்னா அவங்க முன்னாடி ஏத்துனீன்னு இவங்க சண்டை பிடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அவ்வளவுதான் மாரல் வேல்யூ இங்க உக்ரைனியன்ஸ்க்கு. நாளாக இது இன்னும் கம்மியாகும் அப்படிங்கிற மாற்று கருத்தையில இது எப்படி உக்ரைன் ஓவர் கம் பண்ணி வராங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இவங்க மேல இருக்கக்கூடிய மரியாதை, சரி ஓகே ஆண்களை பிடிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் மம்படியா குடிச்சிட்டு போறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பெண்களை கொஞ்சம் ட்ரீட் பண்ற விதத்துல கொஞ்சம் ஓரளவுக்காவது மதிச்சு பண்ணாங்க அப்படின்னா ஒரு இது இருக்கும் மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா, சரி நம்ம நாட்டை நம்ம தானே ப்ரொடெக்ட் பண்ணோம், சரி கூட்டிட்டு போட்டோம் அப்படிங்கிறது போல மற்றவங்களுக்கும் வந்து பண்ண சி அப்படிங்கிறது போல ஒரு உணர்வு வர்றதுக்கான காரணம் என்ன, அங்க நடத்தக்கூடிய பெண்களை ட்ரீட் பண்ணக்கூடிய விதம். அவங்க அம்மா பிடிச்சிட்டு போறாங்க, பையனை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணுது, இப்போ வண்டியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இறங்கி இந்த மாதிரிமா அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி ஏதாவது பண்ணலாம் இல்லையா. நீ என்ன வழக்கு வரியோ பரவாயில்லவா அப்படிங்கிறது போல இப்படி தூக்கிட்டு வருது. அன்னைக்கு என்னன்னா ஒரு அம்மா ஹார்ட் அட்டாக் வந்து நடு ரோட்ல தள்ளி விட்டு போய் செத்து போனாங்க. இப்ப இந்த அம்மாவுக்கும் கையில வந்து கை காலில் எல்லாம் பயங்கரமான அடி அப்படிங்கிறத சொல்றாங்க. வண்டி வேகமா ஓட்டு போகும்போது தள்ளி விட்டாங்க அப்படிங்கிறது போல. ஸோ இது போல கொடுமையான விஷயங்கள் இந்த டிசிசி எம்ப்ளாய்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது இது ஒடசா பகுதியில ஹெல்மிட்ஸ்கி ஸ்ட்ரீட்டு, ரஷ்யா பாருங்க, ரஷ்யா எங்க மேல இப்படிலாம் செய்யறாங்க அப்படிங்கிறது போல கோரிக்கைகள் ரஷ்யாவுக்கு போயிருக்கு. ஸோ ரஷ்யாவோட ட்ரோன்கள்லாம் வரணுமா இல்லையா ஒடசாவை நோக்கி பயங்கரமான அட்டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது பெரும் அளவில் அட்டாக் அப்படின்னா சுமி பகுதி சொல்லலாம். ஏன்னா சுமியில ஃப்ரண்ட் லைன்ல அதிகப்படியான தாக்குதல்கள் நடந்திருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. பயங்கரமான வெடி விபத்துகள், ஃப்ரண்ட் லைன்ல அதிகமான ஆயுதங்கள் வச்சிருந்துக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு ஷோஸ்ட்ரா அப்படின்னு ஒரு பகுதி, ஸோ அதை பயங்கரமா எரிய வச்சுக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ மிக பெரும் அட்டாக்ஸ் அடுத்தடுத்து அப்படின்னா களத்துல ஃப்ரண்ட் லைன் ஒட்டியே தான் இந்த ட்ரோன்கள், ஜிரான் ட்ரோன்கள் மேப் உங்களுக்கு லோட் ஆயிருக்கும். இதில் பார்த்தாலே தெரியும். டின்ப்ரோ பெட்ரோவெஸ்க், பவலங்கிளாட், ஒடசா நம்ம ஆல்ரெடி சொன்னதான், பால்டோவா, ஜைட்டோமர். ஸோ இந்த பகுதிகளில் மிசைல்கள், ட்ரோன்கள்னு தொடர்ந்து பல பகுதிகளையும் வந்து பண்ணா போட்டு பொழந்து எடுத்துக்கிறாங்க ரஷ்யா.
திரும்பவும் லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் தான். அதாவது கம்மியெல்லாம் கிடையாது. இப்ப எந்த அளவுக்கு லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்னா மொத்தம் 379 ஏரியல் அசட்ஸ், அதாவது வெப்பன், ட்ரோன்கள், மிசைல்கள், இது போல பல வகையான ஆயுதங்கள் யூஸ் பண்ணி ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஒரு நாள்ல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அதாவது 18ஆம் தேதி நைட்ல இருந்து 19 உக்ரைனோட நேரப்படி 19ஆம் தேதி வரைக்கும். ஸோ 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி விட்டுருக்காங்க. இதுல 208 கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நாங்க டவுன் பண்ணிட்டோம். அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது போல ட்ரோன் இன்டர்செப்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் டவுன் பண்ணிக்கிறோம். 136ங்கிறது காணாமல் போயிடுச்சு. அது எல்லாமே வந்து பண்ண டீகைஸாக இருக்கலாம் அப்படிங்கிற உக்ரைன் தப்புன்னு சொல்றாங்க. இதுல 344 ட்ரோன்கள், 12 இஸ்காந்தர் பெலிஸ்டிக் மிசைல்கள், அடுத்தது 8 இஸ்காந்தர் க்ரூஸ் மிசைல்கள், கே ரக க்ரூஸ் மிசைல்கள், 15 KH-101 க்ரூஸ் மிசைல்கள். ஸோ இது போல எக்ஸாக்டா பிரேக் டவுன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான அட்டாக்ஸ் ரஷ்யா உக்ரைன் மேல பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கு இல்லையா, இதுல ஒடசா பகுதி இது போல போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரஷ்யா அடிக்கும்போது நம்ம பல தடவை சொல்றோம், அதிகமான ஆயுதங்கள் போலாண்டு வழியாகவும் ரொமேனியா வழியாகவும் உக்ரைனுக்குள்ள வந்துடுது. ஸோ அதிகமாக இந்த ஒடசா பகுதி அங்கன்னா லிவிவ் லுட்டஸ்க் பகுதியில சேர்த்து வச்சிடுறாங்க. அங்கிருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சு கொண்டு போறாங்க அப்படிங்கிறது போல செவி வயலி செய்திகள் தான். ஆனால் இப்போ அதை ப்ரூஃப் பண்ணும் விதமா ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க இல்லையா, நாங்கள் ஆப்ரஹாம் டேங்குகளை உக்ரைனுக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்தோம், சத்தியம் பண்ணி சொல்லியிருந்தோம். அதை நிறைவேற்றக்கூடிய நேரம் வந்துருச்சு இல்லையா. இப்போ அதுக்கான வீடியோ பதிவுகளை எடுத்திருக்கிறாங்க, கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருப்பாங்க போல தெரியுது. இப்போ அந்த எடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரிலீஸ் ஆயிருக்குது. அதாவது M1A1 எய்ம் SA ஆப்ரஹாம் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது கார்கோ ஷிப்ல, கார்கோ கண்டெய்னர், மிலிட்ரி கண்டெய்னர்ல, சிவிலியன் கார்கோ கண்டெய்னர்ல இந்த தானியம் ஏற்றிட்டு வர்றது, இது போல கார்கோ கண்டெய்னர் இருக்கும்ல, அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது போல டேங்குகளை ஃபுல்லா எடுத்துட்டு நேரா போலாண்டை நோக்கி வர்றது. இப்போ போலாண்டில் வந்து இறக்கி வச்சிட்டாங்க அப்படின்னா மொத்தம் 49 கிட்ட பிளான் பண்ணிக்கதா சொல்லிக்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த பேட்ச்ல அனுப்பிச்சாச்சு அப்படிங்கிறாங்க ஆஸ்திரேலியா தரப்பு இருந்து. ஸோ அந்த 49 இப்போ போலாண்டுக்கு போயிட்டு இருக்குது. போலாண்டில் இறங்கணுன்னே அது வந்து போலாண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உக்ரைனுக்கு போகும், போயிருக்கலாம் அப்படிங்களையும் சொல்லப்பட்டு வருது. எது எப்படியோ. ஸோ அடுத்த லெவல் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரெடியாக இருக்கிறாங்க. அஃபென்சிவ்க்கா இல்லை டிஃபென்சிவ்க்கா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். எது எப்படியும் இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா சொல்லிட்டு இருந்ததை ஆமாம் அப்படித்தான் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தா ப்ரூஃபோட செஞ்சுருக்கிறாங்க ஆஸ்திரேலியா தரப்புலேருந்து. இதில் அமெரிக்கா கூட இந்த அளவுக்கு டேங்கல் தரல, 31 நினைக்கிறேன் இருந்துச்சு, நம்ம அட்டாச் பண்ணுறேன். இவங்க 49 கிட்ட வந்து பண்ணால் டெலிவரி பண்ணிக்கிறாங்க. எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்தது அசர்பைஜானோட அதிபரான அலியேவ் அவர்களுக்கு என்னமோ ஆயிருக்கு. இப்போ அவரோட ஸ்பீச்சா வேற மாதிரி வருது. திரும்பி ஒரு மீட்டிங் நடந்துக்குது. அந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது பத்திரிகையாளர் சந்திப்பப்ப என்ன சொல்லிக்கிறான்னா, ஆல்ரெடி என்கிட்ட கேட்டாங்க, அப்போ இதே பதில் தான் சொன்னேன், இப்போ இதே பதில் தான் சொல்றேன். உக்ரைனுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான், அதாவது ஒருபோதும் ஆக்குபேஷனுக்கு ஒத்துக்காதீங்க, இதுதான் என்னோட முக்கியமான அட்வைஸு. ஒரே அட்வைஸ்னாலும் முக்கியமான அட்வைஸ், ஒருபோதும் ஆக்குபேஷன் எதாவது ரஷ்யா வந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்களா அதுக்கு ஒத்துக்காதீங்க, அதெல்லாம் உங்களுதுன்னு கிளைம் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, ரஷ்யா மேல நாங்க ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ண போறோம். பல நாடுகள் போடுறாங்க, இதுல இப்போ இவங்களும் போட போறாங்களா. எதுக்கா அப்படின்னா இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு வந்து பார்த்தா ரஷ்யாக்கு எகென்ஸ்டா ஒரு கேஸ் போட போறாங்க. அசால் பிளெயின் வந்து பாத்தீங்கன்னா அசால் பிளெயின் டிசம்பர் 2024 இந்த செய்தி வந்து பார்த்தா நம்ம சேனல்ல பார்த்துருப்போம். அந்த டைம்னு பார்த்து உக்ரைன் ட்ரோனை ஏவி விட்டுருக்காங்க. ரஷ்யா அந்த ட்ரோனை டவுன் பண்ணும்போது அந்த நேரம்னு பார்த்தா அசர்பைஜானோட விமானம் அங்கே வந்திருக்கு. ஸோ அது தரையிறங்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க கிடையாது, ஏன்னா ஏர்போர்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ட்ரோனை டவுன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த விமானம் மேலே தாக்கப்பட்டிருக்கு. இந்த விமானம் தரையிறங்க பர்மிஷன் இல்லாமல் போய் கஜகஸ்தான் பகுதி அந்த சைடில் போகும்போது வந்து பண்ண கிராஷ் லேண்ட் ஆகி விபத்துக்குள்ளாயிருந்து. ஸோ இந்த செய்திகள் அந்த டைமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். இப்போ இது தாக்குனதுக்கு காரணம் ரஷ்யா தான், தரையிறங்க விடாம அதை ஆக்சிடென்ட் பண்ணது ரஷ்யா தான் அப்படிங்கிற போல மிக பெரும் குற்றச்சாட்டுகள் வந்து பண்ண அசர்பைஜான் இப்போ ரஷ்யா மேல வச்சுக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்ல கேஸ் போடுறாங்கன்னா என்ன மாதிரியான முடிவுகள் வருதுன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல தொடர்ந்து செய்திகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகள் போறதுக்கு. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம்.